வணக்கம் மக்களே. ஜூலை 27 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா டாடா பவர் இவங்க Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் ரெவென்யூ 19,440 crore இருக்கு. இந்த குவார்ட்டர்ல இயர் ஆன் இயர் வைஸ் இவங்களுக்கு 6% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்லயும் 26% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,400 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 11% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர்ல 1% டிக்ளைன் ஆயிருக்கு. டாடா பவர் இவங்களோட போர்ட் 4,500 crore ஃபண்ட் ரைஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியா. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களோட Q1 ரிசல்ட் பார்த்தலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5,547 crore இருக்கு. இந்த குவார்ட்டர்ல இயர் ஆன் இயர் வைஸ் இவங்களுக்கு 25% growth இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர்ல 45% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,054 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 9% அதிகரிச்சிருக்கு. ஆனால் குவார்டர் அண்ட் குவார்ட்டர் வைஸ்ல 53% விழுந்திருக்கு. BEL இவங்களோட ஆர்டர் புக் இப்போ 72,258 crore இருக்கு ஜூலை 1 கணக்குப்படி. ஹட்கோ இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இவங்களோட டோட்டல் இன்கம் 3,737 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 27% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் வைஸ்ல 3% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1,149 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 21% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 851 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 35% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸ்ல 57% விழுந்திருக்கு. எக்ஸ்பென்சஸ் 2,561 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 30% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸ்ல 11% விழுந்திருக்கு. ஹட்கோ இவங்க ₹1.25 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 31. கனரா பேங்க் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 10,215 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் இவங்களுக்கு 14% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸ்ல 4% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 4,855 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 2% உயர்ந்திருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸ்ல 8% உயர்ந்திருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் இந்த குவார்ட்டர்ல 1.57%. இது இயர் ஆன் இயர் வைஸ்லயும் நல்லா குறைஞ்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் வைஸ்லயும் நல்லா குறைஞ்சிருக்கு. கோல் இண்டியா இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 46,255 crore இருக்கு இந்த குவார்ட்டர்ல. இது இயர் ஆன் இயர் வைஸ் 8% உயர்ந்திருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸ்ல மார்ஜினலி குறைஞ்சிருக்கு. 0.5% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8,852 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.6%. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸ்ல 19% விழுந்திருக்கு. கோல் இண்டியா ஒரு ஷேருக்கு ₹5.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 31. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 765 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 32% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸ்ல 9% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 411 crore இருக்கு. இதுவும் இயர் ஆன் இயர் வைஸ் 35% உயர்ந்திருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸ்ல 10% உயர்ந்திருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கடந்த குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா 0.73% இருந்திருக்கு. இந்த குவார்ட்டர்ல 0.69% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இண்டஸ் டவர் இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8,431 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் இது 5% உயர்ந்திருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸ்ல 4% உயர்ந்திருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,746 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 0.5% மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸ்ல 3% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. PN கட்கில் ஜுவல்ஸ் இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,413 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 41% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸ்ல 32% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 105 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 52% உயர்ந்திருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸ்ல 17% கிட்ட உயர்ந்திருக்கு. FIIs சில ஸ்டாக்ஸ்ல அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த ஸ்டாக்ஸ்லாம் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸும் நல்லா இருந்திருக்கு. இப்போ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லலாம் இவங்க மார்ச் குவார்ட்டர்லேருந்து இப்போ ஜூன் வரைக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் 28.57%லேருந்து
29.17 அதிகரிச்சிருக்காங்க. பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷனில் எஃப்ஐஐயோட ஹோல்டிங் 19.64% இருந்து 20.54% உயர்ந்திருக்கு. பாலிகேப் இந்தியா இவங்களோட எஃப்ஐஐ ஹோல்டிங்கும் 18.25 மார்ச்ல இருந்தது, இப்போ ஜூனில் 19% அதிகரிச்சிருக்கு. ஐசிஐசிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் இதில் எஃப்ஐஐயோட ஹோல்டிங் 2.4% இருந்து 2.96% அதிகரிச்சிருக்கு. அதானி போர்ட்ஸ் இவங்களோட எஃப்ஐஐ ஹோல்டிங் 13.2% இருந்து 15.58% அதிகரிச்சிருக்கு. அதானி கிரீன் எனர்ஜிலையும் 11.1% இருந்து 11.8% அதிகரிச்சிருக்கு. குரோவில் சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.5% இருந்திருக்கு மார்ச்ல, இப்போ ஜூனில் 6.89% அதிகரிச்சிருக்கு. லென்ஸ்கார்ட் சொல்யூஷனில் 4.2% இருந்தது, 12.76% அதிகரிச்சிருக்கு. மற்ற ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது லென்ஸ்கார்ட்டில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வோடஃபோன் ஐடியாவில் 5.56% மார்ச்ல இருந்தது, இப்போ 6.17% அதிகரிச்சிருக்கு. சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் எஃப்ஐஐ ஹோல்டிங் 12.45% இருந்தது, 12.87% அதிகரிச்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்க, அதை வாட்ச் லிஸ்ட்டில் போடுறீங்க அப்படின்னா, வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம அதோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸை பார்க்க ஒருவேளை மிஸ் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோலேயே அந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணிட்டா அதோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் அது எவ்வளோ லோ ப்ரைஸ் போகுதுங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். டாக்டர் லால் பாத்ஸ் லேப்ஸ் இந்த இதோட ரிசல்ட்டை நம்ம கடந்த காணொலியிலேயே பார்த்துட்டோம். இவங்களோட இன்டரிம் டிவிடெண்ட் ₹5. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 30. இண்டோ எம்ஐஎம் இந்த ஐபிஓ இன்னையோட முடிஞ்சிருச்சு. அலாட்மெண்ட் ஜூலை 28 எதிர்பார்க்குறாங்க. லிஸ்டிங் ஜூலை 30. ரீட்டைலருக்கு இவங்க 15% அலோகேஷன் கொடுத்துருந்தாங்க. டே 3யோட முடிவில் ரீட்டைலர் கேட்டகரியில் 6.69 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஓவராலாக 72 டைம்ஸ் 72x டைம்ஸ் இது சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இவங்களோட லிஸ்டிங் கெயின் எவ்வளோ இருக்குன்னா இப்போ 42% பாசிட்டிவ்ல இருக்கு. ஜூனிப்பர் கிரீன் எனர்ஜி இவங்க ப்ரைஸ் பேண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மினிமம் 214, மேக்ஸிமம் 225 ஒரு ஷேருக்கு. ஒரு லாட்டில் 66 ஷேர்ஸ் இருக்குது. ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன். இன்னமும் இவங்களுக்கு லிஸ்டிங் கெயின் ஸ்டார்ட் ஆகலை. இந்த ஐபிஓட சைஸ் 1800 crore, முழுவதும் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். எம்வி எலக்ட்ரோ சிஸ்டம்ஸ் லிமிடெட் இந்த ஐபிஓட சைஸ் 290 crore இருக்குது. இதுவும் முழுவதும் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். ப்ரைஸ் பேண்ட் மினிமம் 400, மேக்ஸிமம் 425 இருக்குது. லாட் சைஸ் ஒரு லாட்டில் 34 ஷேர்ஸ் இருக்குது. இந்த ஐபிஓ ஜூலை 30லேருந்து ஆகஸ்ட் 3 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதோட லிஸ்டிங் ஆகஸ்ட் 6ல் இருக்குது. ரீட்டைலர்ஸ்க்கு 10% அலோகேஷன். இவங்களோட லிஸ்டிங் கெயின் எதிர்பார்க்கறது 17.7% பாசிட்டிவ்ல இருக்குது. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.